விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகார போட்டியானது ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்கு 10ஆம் வீடான சிம்மம் சூரியனின் ஆதிக்கத்தை பெற்றது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாகி தொழில் மற்றும் கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இதுவரைக்கும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய ஒரு ஆபத்தையும் பெரிய பெரிய ஒரு கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. சூரியனுடன் ராகு சேரும் போதோ அல்லது லக்னாதிபதி செவ்வாயுடன் சூரியன் பகைப்பற்று நிற்கும் பொழுதோ குடும்பத்தில் சரி, தொழில் செய்யும் இடத்திலும் சரி, கடுமையான ஒரு அதிகார போட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் சொல்வதை தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்று உங்களின் பிடிவாதமும், உனக்கு ஏன் நான் கட்டுப்பட வேண்டும் என்ற மற்றவங்களின் எதிர்ப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடிக்கடி மோதிக்கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் தலைமுறை இடைவெளி காரணமாக தந்தையுடனோ அல்லது மூத்தவர்களுடனோ மோதல்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டு அது உங்களை இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் கவலைகளுக்கு மேல கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களது அதிகாரத்தை நிலைநாட்ட நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் உங்களை ஒரு சர்வாதிகாரியாக மற்றவங்களுக்கு காட்டும் என்பதால் ஈகோவை குறைத்துக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகவும் நல்லது. ஈகோவால் வாழ்க்கைக்குள்ள எதையும் சாதிக்க முடியாது என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் யாருடைய முடிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு போட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டுமே தான் இருக்கும். குறிப்பா சொத்து, பணம் அல்லது குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். ஒருவர் மற்றவரை கட்டுப்படுத்த முயன்றதால் உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த அதிகார போட்டி குடும்பத்தில் தேவையற்ற பதற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையற்ற குழப்பத்தையும் இதுவரைக்கும் உண்டாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் நிச்சயமாக கூற வேண்டும். அடுத்ததா மனவேதனை நீண்ட காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்களையும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க மனதில் ஏற்பட்ட காயங்களை எளிதில் மறக்க மாட்டார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். குடும்பத்தில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஆழமாகவே பாதித்திருக்கலாம். வெளியில் வலிமையாகவே தோன்றினாலும் உள்ளுக்குள்ள வேதனை நீண்ட காலம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், இந்த இருவரின் பற்றிய பிரச்சனைகள் தான் உங்களுடைய மனதிற்குள்ள சந்தேகங்களாகவும் தேவையில்லாத குழப்பங்களாகவும் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இந்த மன அழுத்தங்கள் உங்களின் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை முடிவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அவங்களின் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளைத்தான் நிச்சயமா தேடி கொடுக்கும். சந்திரனின் பலவீனமான கோச்சார நிலைமையும் லக்னத்தில் சனியின் பார்வையும் விழும் பொழுது விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் மனவேதனைகள் எளிதில் முடிவுக்கு வராது. இது யார் யாருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. இப்பொழுதாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதையும் வெளிப்படையாக பேசி தீர்க்காமல் மனதிற்குள்ளேயே போட்டு புழுங்குவதால் அந்த மன அழுத்தம் நீண்ட காலம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். தசா புத்தியின் அசுப அந்தரங்கள் மாறாத வரை உங்களுக்குள்ள ஒருவித இருண்ட சிந்தனைகளும் விரக்தியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறி கொண்டுமே தான் இருக்கும். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியிலும் உங்களால் முழுமையாக ஈடுபட முடியாது. உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய சந்தோஷங்கள் இருந்தாலும் உங்களது ஆழ்மனத்தில் இருக்கும் வேதனை உங்களை சிரிக்க விடாது. இந்த நீண்ட கால மனப்போராட்டம்தான் உங்களது நரம்பு மண்டலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் என்பதால் இந்த கிரக அமைப்பின் போது மிகுந்த எச்சரிக்கை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவை. இந்த எச்சரிக்கை இல்லாததாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் கவலைகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி என்பர்களுடைய வாழ்க்கைக்குள்ள மற்றவங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. முயற்சிக்கு உண்டான பாராட்டுக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த தெளிவுகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தந்திரமான சில செயல்கள் மூலம் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள மேம்பட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகுது. எழுத்து சார்ந்த துறைகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு அது தானாகவே தீரக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முடிந்த அளவுக்கு அதனை நீங்களே தீர்த்து கொள்வதுதான் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். மூன்றாவது நபர்களை உங்களுடைய குடும்பத்தில் விட்டீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்துவிடும். இன்று அந்த ஒரு மூன்றாவது நபரினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம். ஆனால் பிற்காலத்தில் அவரால் தான் இது நடந்தது என்று அந்த ஒரு நபரும் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை உங்கள் மீது சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடும். அதனால முடிந்த அளவுக்கு மூன்றாவது நபர்களை நம்பி எந்த செயலிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்பதை இதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கும். இதனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சற்று தெளிவாக முடிவெடுத்தால் இது உங்களுக்கு நிச்சயமா நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததான் எதிர்பாராத லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. விருச்சிகம் ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம், 8ஆம் வீடு திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் இன்சூரன்ஸ் உயில் போன்ற வழிகளில் வரும் பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இருக்கும். இந்த 2 வீடுகளின் அதிபதிகளும் சுப பரிவர்த்தனை பெறும் பொழுதோ அல்லது சுக்கிரனின் யோக அந்தரங்கங்கள் நடக்கும் பொழுதோ நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு இப்பொழுது பேரா லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. அந்த லாபங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்தும் விட்டது. குலுக்கல் முறைகள், சீட்டுக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்களின் பங்கு பிரிப்பு மூலம் திடீர் பணவரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கலாம். தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் ஒருவரின் மூலம் மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைத்து ஒரே நாளில் லாபமானது பல மடங்கு பெருகும் ஒரு சூழல் உங்களுக்குள்ள உருவாக்கும். இந்த திடீர் வரவு உங்களது பொருளாதார அந்தஸ்தை நிச்சயமா உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளிலிருந்து நன்மைகள் உங்களுக்கு வரக்கூடும். பழைய முதலீடு, சொத்து காப்பீடு, நிலுவையில் இருந்த பணம் அல்லது புதிய வாய்ப்புகள் மூலம் லாபங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கலாம். இந்த லாபங்கள் உங்களது பொருளாதார நிலைமையை மேலும் வலுப்படுத்தும். அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கம் செயல்பட தொடங்கும் ஒரு காலமாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. இதனையும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி உண்டாகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தப் போகிறது. அவங்களுடைய கல்வி, வேலை, திருமணம் அல்லது சாதனைகள் குடும்பத்திற்கு ஒரு பெருமையை தேடி கொடுக்கும். குழந்தைகளின் அன்பும் அக்கறையும் உங்களுடைய மனதை மகிழ்வித்து காட்டும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்திகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதனையும் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் சரியான முறையில் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.